மகளை காதல் திருமணம் செய்துவிட்டு பிள்ளை பெற்ற மாப்பிள்ளையை காத்திருந்து கொலை செய்த மாமியார் குடும்பத்தினர் கூண்டோடு கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆந்திராவில் இருந்து தமிழகம் வரை வந்து கொலை செய்துவிட்டு ஓடிய கூலிப்படையினரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரியில் நடந்தது என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பத்தளப்பள்ளி என்னுமிடத்தில் விடுதியை லீஸுக்கு எடுத்து தங்கிய ஆந்திராவைச் சேர்ந்த ஆசனையா என்கிற இளைஞர் அதே விடுதியின் மாடியில் கடந்த 5ஆம் தேதி கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்து கிடந்தார். அட்கோ போலீசார் உடலை கைப்பற்றி கொலையாளியை கண்டுபிடிக்க துப்பு கிடைக்காமல் திணறி வந்தனர். இந்நிலையில் ஆசனையாவின் மாமியார், மாமனார் மற்றும் கூலிப்படையை சேர்ந்தவர்களை ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் தமிழக தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அதன் பிறகுதான் பல அதிர்ச்சி உண்மைகள் வெளியாகின. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தனது காதலியை அவரின் வீட்டின் எதிர்ப்பை மீறி ஆசனையா திருமணம் செய்துள்ளார். இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துள்ளது. ஆசனையாவின் மாமியார் வீட்டார் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்த ஆசனையாவுடன் மகள் வாழ்வது பிடிக்காமல் இருந்துள்ளது. இந்த சூழலில் மனைவியை ஆந்திராவில் உள்ள தனது வீட்டில் விட்டுவிட்டு தொழில் தொடங்க ஓசூர் வந்தபோது ஆசனையாவை கொல்ல பெண்ணின் வீட்டார் திட்டம் தீட்டியுள்ளனர். அப்போதுதான் தனது மகளுக்கு பெரிய இடத்தில் 2வது திருமணம் செய்து வைக்க முடியும் என அவர்கள் நினைத்துள்ளனர். பெண்ணின் தாய் தனது தங்கை மாதேவி என்கிற வீரம்மாவிடம் இந்த திட்டம் குறித்து கூற, அவர் தனது ரகசிய காதலனான கூலிப்படையைச் சேர்ந்த சீனிவாசலு என்பவரிடம் உதவி கேட்டுள்ளார். சீனிவாசலு தனது கூட்டத்துடன் வந்து பத்தளப்பள்ளியில் வீடு வாடகைக்கு எடுத்து ஆசனையாவை கொலை செய்துவிட்டு ஒன்றும் நடக்காதது போல ஆந்திரா சென்று தலைமறைவாகிவிட்டார். இந்த வழக்கில் ஆசனையாவின் மாமியார், மாமனார், சின்ன மாமியார், கூலிப்படையினர் என 8 பேரை கைது செய்து தமிழகம் அழைத்து வந்த போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். தொடக்கத்தில் தனது கணவரை கொலை செய்தது யார் என்பதே தெரியாமல் ஆசனையாவின் மனைவி தனது தாயிடம் தஞ்சமடைந்துள்ளார். ஆனால் தற்போது தனது தாய்தான் ஆசை கணவரை கொலை செய்தார் என்பது தெரிந்ததும் உடைந்து போய் உள்ளார்.